வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான கேழ்வரகு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேழ்வரகுல நிறைய புரதச்சத்து இருக்குது, இதில் நார்ச்சத்தும் நிறைய இருக்குது. இந்த ஆரோக்கியமான தோசையை எப்படி செய்கிறதுக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆதிஸ் கிச்சன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த உளுந்தம்பருப்பை நல்லா கழுவிக்கோங்க. 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. மூணு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கும் உளுந்து. இதை நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. நம்ம உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி மாவு அரைச்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் மெத்துன்னு இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் போல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் மாவை வலித்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேங்க. இப்போது இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் அப்போ தான் நல்லா பரவும், மாவும் நல்லா புளிக்கும். கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஒரு மூடி வச்சு மூடி 8 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க. இப்போ நான் 2 பாத்திரத்தில் அந்த மாவை எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள், 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் நிறைய நல்லா அழகாக புளிச்சிருக்கு. இப்போ 2 பாத்திரத்தில் மாற்றின மாவை நான் ஒரே பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணற்ற அளவுக்கு சத்துக்கள் இருக்குங்க. அதில் புரதச்சத்து நிறைய இருக்குது. ட்ரிப்டோஃபான் ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. அது நம்மளோட பசியை கட்டுப்படுத்தும். வாரத்தில் 2 நாளாவது நம்ம இதை சாப்பிட்லாம். இப்போ நான் உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. ராகி மாவை மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். ஈஸியாக ஜீரணமாயிடும். இப்போது வறுத்த இந்த ராகி மாவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, உளுந்த மாவு புளிச்சதுக்கப்புறமா உளுந்த மாவில் நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ராகியில் இருக்கிற சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. அதில் நம்மளோட உடம்பில் இருக்கிற இயக்கத்தை சீராக்கும், செரிமான கோளாறு சீராக்கும், உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு கூட இதை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா இன்னொரு முக்கியமான டிப்ஸுங்க, இளமையாகவே இருக்கலாம்.
தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துருக்குங்க. இப்போது இதில் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. இது நல்ல வாசனையை கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது தோசைக்கல்லில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம 20 நிமிஷம் ஊற வச்ச ராகி மாவை இதில் ஊற்றி, உங்களுக்கு மெத்துன்னு ஊத்தப்பம் மாதிரி வேணால் சுட்டுக்கலாம். இல்லை கிறிஸ்பாக வேணும் குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நார்மல் தோசை மாதிரி உடனே திருப்ப முடியாதுங்க. ஒரு 3 நிமிஷம் ஆகும். நல்லா செவந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போட முடியும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கார சட்னி ஓட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இப்போ சூப்பரான ராகி தோசை ரெடி. இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன்.